எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எள்ளுப்பா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் பேனை வச்சு சூடாக்கி அதில் 500 கிராம் தெல் எடுத்துருக்கிறேன். வெள்ளி இதை மெல்லிய சூட்டில் வறுப்போம். மெல்லிய சூட்டில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் இதை வறுப்போம். எள்ளு நான் 10 நிமிஷமா வறுத்த நான் மெல்லிய சூட்டில் வச்சு இப்போ இதை இறக்குவோம். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு தான் மிக்சி கப்பில் நான் அடிக்க போகிறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ எள்ளு ஆறி எடுத்து இந்த மிக்சி கப்புக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்போம். அடித்து போட்டு காட்டும். எள்ளை இப்படி மிக்சியில் அடித்து போட்டு எல்லாத்தையும் எடுங்கோ. இப்படி எல்லாத்தையும் முதல் அடிச்சு எடுங்கோ. எள்ளெல்லாம் அடிச்சாச்சுது. சீனியை அடிச்செடுப்போம். அதையும் பவுடர் ஆக்கணும். அது 480 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த எள்ளு அடித்த கப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆக்கி எடுப்போம். மிக்சி கப்பு ஹீட் ஆகுது. அப்போ கொஞ்சம் விட்டு விட்டு தான் அடிக்கணும். சீனியும் பவுடராக அடிச்சாச்சுது. அதையும் எடுப்போம். இதோட சேர்த்து உளுத்தம்மா நான் 360 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ சீனி பவுடர் ஆக்கி எல்லாம் எடுத்தாச்சு. இதோட சேர்த்து உளுத்தம்மா எள்ளு எல்லாத்தையும் போட்டு கலப்போம். மிளகு நான் வறுத்து போட்டு அதை பவுடர் ஆக்கி 50 கிராம் எடுத்தேன். நான் மிளகு சின்ன சீரகம் அதே மாதிரி 50 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து இதோட குழைப்போம். எல்லாம் கலந்து போட்டு கடைசியா சுடுதண்ணி விட்டு இடிச்செடுக்க வேணும். முதல்ல எல்லாத்தையும் படிவா கலந்தெடுப்போம். எல்லாம் கலந்தாச்சுது. இனி இந்த மிக்சி கப்புக்குள்ள போட்டு மிளகுக்கும் சுடுதண்ணி 5-6 மேசக்கரண்டி காணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை அடிப்போம். இப்படி மிக்சி கப்பில் எல்லாத்தையும் போட்டு அடித்து எடுப்போம். கொஞ்சத்தை நாங்கள் உரலுக்க போட்டு அடிப்போம். இதுக்கு ஒரு தேக்கரண்டி சுடுதண்ணி விட்டுட்டு இதை அடிச்செடுப்போம். கொஞ்சம் விடுவோம் தண்ணி. மிக்சி கப்பில் போட்டு அடிச்சது அது இறுகி போச்சுது. அப்போ இனி உரல்ல தான் போட்டு எடுக்க வேணும். மிக்சி கப்பு கொஞ்சம் நேரம் ஆற வேணும். ஆனால் உரல் அடிக்கிறதுக்கும் மிக்சி கப்பில் போட்டு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாருங்க இப்படி. ஆனால் இன்னும் இடிக்க கூடாது. எண்ணெய் வேற ஆகணும். இதால அதை இடிப்போம். நான் இடிச்சு போட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இடிபட்டு கொண்டு வந்துடுது. பார்க்க தெரியும். பிடிக்க எண்ணெய் பொழியும். அப்படியே இந்த பாருங்க. இன்னும் கொஞ்சம் இடிக்கணும். இடிப்போம். இப்ப பாருங்க இடிச்சாச்சுது. இப்ப பார்க்க தெரியும். எடுத்து பார்க்க தெரியும். இதுல எண்ணெய் பொழியும். பாருங்க பிடிக்க எண்ணெய் தெரியும். இது சரியான பதம். இதை நாங்கள் இறக்கி உருண்டையா பிடிப்போம். ஓகே, நான் உருண்டையா பிடிச்சு போட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க எல்லாம் முடிச்சு இறக்கி ஆச்சுது. இனி நாங்கள் ஒரு சைஸுக்கு உருண்டையா பிடிச்சு எடுப்போம். பாருங்க பிடிக்க பிடிக்க தெரியும் என்ன எப்படி.
இப்படி நான் எல்லா உருண்டையும் பிடிச்சு போட்டு காட்டுறேன். இது வந்து அலுமினிய பேப்பரால சுத்தி ஒரு போத்திரிகளை போட்டு வச்சிங்களால் பழுதாமல் கிடக்கும், காத்து போகாமல் கைப்படாமல் இருந்தால் நல்லது. அதுக்கு தான் நான் வந்து இந்த அலுமினிய பேப்பர் எடுத்திருக்கிறேன். இது வந்து பழுதாமல் வச்சிருக்கும், வடிவம் மூடி காத்து போகாமல் வச்சிருந்தால் கனகாலத்துக்கு கிடக்கும், வச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போ பாருங்க இங்கே டெல்லுப்பா ரெடியாக எடுத்து இதுக்கு வந்து தேவையான பொருட்களுக்கு அளவுகள் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ. இது வந்து வயசு வந்தாக்கள் உண்டை சாப்பிட்டு பிளேண்டிக்கு சீனியை போடாமல் குடித்தால் ஓகே நல்லா இருக்கும். மற்றது சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கும் இது செய்து கொடுக்கலாம். மாதத்தில் 3 தடவை 4 தடவை செய்து கொடுக்கலாம். எல்லாரும் இது விரும்பி சாப்பிடுவினா. பழைய ஆக்கள் இப்போதைய ஆக்கள் சாப்பிட பெருசாக பிடிக்காது, ஆனால் இதில் கணக்கு சத்து இருக்குது. ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.